கடகம் ராசி பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள், சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதிட சதா. கடகம் ராசி பூச நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி ஒரு பாசிட்டிவான பலாபலன்கள் என்னவாக இருக்கும், என்ன கிடைக்கும், அவருடைய வாழ்க்கையில என்ன மாற்றங்கள் நிகழும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை பத்தி ஒரு தெளிவான விளக்கத்தோட பொதுவான பலனாக இந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம். நண்பர்களே, புதுசாக நம்ம காணொலியை பார்க்குறவங்களா இருந்தால் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. உங்களுடைய மகத்தான ஆதரவை நான் மனதார வரவேற்கிறேன். கடகம் ராசி காலபுருஷனுக்கு 4வது வீடு சுகஸ்தானம், தாய்ஸ்தானம். இந்த ராசிக்கு 9ஆம் வீட்டில் தான் 2025 மார்ச் மாதம் 29ஆம் நாள் சனி பகவான் பயிற்சியாகி அமரப்போறார். இந்த 9ஆம் இடம் குருவினுடைய வீடு, பாக்கியஸ்தானம். இந்த குரு பகவான் உங்களுக்கு 6ஆம் அதிபதியும் அவர்தான். 6ஆம் அதிபதி அப்படிங்கிற பொழுது நோய் எதிரி கடன் ஸ்தானத்துக்கும் கடினமான உழைப்பு ஸ்தானத்துக்கும் இவர்தான் பொறுப்பு. சகல பாக்கியங்களும் பெற்று வாழணும் அப்படிங்கிறதுக்கும் இவர்தான் பொறுப்பு. ஆக இப்பேற்பட்ட கிரகத்தினுடைய வீட்டில் தான் இந்த சனி பகவான் 2025 பயணிக்க போறார். அப்போ குரு பகவான் உச்சம் பெறுகின்ற வீடு அப்படிங்கிறது கடகராசி. அதிலையும் பூசம் நட்சத்திரத்தில் தான் இந்த குரு பகவான் உச்சம் பெறுவார். அப்போ பூச நட்சத்திரம் 5வது பாகையில், அதாவது 5 டிகிரியில இந்த குரு பகவான் உச்சம் பெறுவார். உங்கள் ராசிக்கு நேர 7ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் என்று சொல்லக்கூடியவரே சனி பகவான் தான். அப்ப 7க்கும் 8க்கும் உரிய சனி பகவானுடைய நட்சத்திரம் இந்த கடகராசியில் இருக்குது. அதுதான் பூச நட்சத்திரம். இந்த பூசம் நட்சத்திரத்தில் குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய நட்சத்திரம். ஆக இப்படிப்பட்ட நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு என்ன மாதிரியான பலாபலன்களை இந்த 2025 சனி பகவான் உங்களுக்கு கொடுப்பார் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். பூசம் நட்சத்திரம் அப்படிங்கிறது சனி பகவானுடைய கர்ம நட்சத்திரம். நீதிமான், நியாயமானவர், தர்மகாரகன், கர்மகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவருடைய நட்சத்திரம் இந்த பூச நட்சத்திரம். இந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது 7ஆம் இடத்தின் வழியாக களத்திரம் அமையும். 7ஆம் இடத்தின் வழியாக நண்பர்கள் அமைவார்கள். அப்படியெல்லாம் அமையக்கூடிய நண்பர்கள் களத்திரம் அப்படிங்கிற வகையில, தொழில் பார்ட்னர் அப்படிங்கிற வகையிலையும், தூரதேச பயணங்கள் வழியிலையும், வியாபார தொடர்புகள் மூலமாகவும் உங்களுக்கு நல்ல அனுகூலங்கள் கிடைத்தாலும் அவரே 8ஆம் அதிபதியாக வர்றதுனால இதன் மூலமாக நீங்க நஷ்டங்களை சந்திப்பீங்க அப்படிங்கிறதுக்கும் சனி பகவான் தான் பொறுப்பு. அப்ப 8ஆம் அதிபதி அஷ்டமாதிபதியும் அவர்தான், ஆயுள்காரகனும் அவர்தான், பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவத்தை கொடுக்கக்கூடியவரும் அவர்தான். ஆயுளை கொடுத்தாலும் அந்த ஆயுள் ஒவ்வொரு நாளும் அவமானப்படாமல், அசிங்கப்படாமல், கௌரவமாக, எப்படி எந்த சூழ்நிலையிலும் தன்மானத்தை இழந்து வெட்கப்பட்டோ, துன்பப்பட்டோ, துயரப்பட்டோ வாழக்கூடாது அப்படிங்கிறதும் நமக்கு வேண்டுமல்லவா? ஆக ஆயுள் இருந்து என்ன புண்ணியம்? அந்த ஆயுளுக்கான மரியாதை அப்படிங்கிறது அவசியம் வேணும். ஆனால் உங்களுக்கான மரியாதைகள், மதிப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு சில காரணங்களால், ஒரு சில நபர்களால் அது இழக்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலையிலையும் இருக்கும். பொதுவாக பூச நட்சத்திரத்தில் பிறந்த உங்களால் உங்களுடைய இழப்பீடுகள் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், நீங்க யாரையெல்லாம் வளர்த்து விடுகின்றீர்களோ, நீங்க யாரையெல்லாம் நன்றாக வாழ வைக்கின்றீர்களோ, நீங்கள் யாருக்கெல்லாம் நல்ல உதவி உபகாரங்கள் செய்கின்றீர்களோ, நீங்கள் யாரையெல்லாம் நம்புகின்றீர்களோ, யார் மீதெல்லாம் அதிகமான பாச பிணைப்புகளோடு இருக்கின்றீர்களோ, அவர்களே உங்களுக்கு எதிராக செயல்படுவார்கள் அப்படிங்கிறது தான் இந்த பூச நட்சத்திரத்தினுடைய விதி. ஆக நம்பிக்கை அப்படிங்கிறது அதிகமாக வைக்கக்கூடியவர்கள் நீங்கள். அப்பேற்பட்ட நம்பிக்கைவாதிகளுக்கு நம்பிக்கை துரோகங்கள் தான் அதிகமாக நடக்கும் அப்படிங்கிறதுக்கும் இந்த பூச நட்சத்திரத்துக்கு உண்மையான விஷயமும் இருக்குது இல்லையா? ஆக 7ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் சனி பகவானே வர்றதுனால இதன் வழியாக நஷ்டங்களை சனி பகவான் கொடுத்தே தீர்வார். ஆக வாழ்நாளில் இன்பம் துன்பம் அப்படிங்கிறது இரண்டர கலந்திருந்தாலும்
இதில் துன்பங்களே அதிகமாக இருக்கும், கஷ்டங்களே அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு மிகைப்படுத்தி சொல்லக்கூடிய ஒன்று. உண்மையான விஷயம் அதுதான். நிறைய நஷ்டங்கள் அப்படிங்கிறது தான் அதிகமாக இருக்கும். ஏனென்று சொன்னால், குரு பகவான் உங்களுக்கு 6ஆம் அதிபதி. அப்ப 6ஆம் அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான், நீங்களே வளர்த்துவிட்ட உங்களுடைய நண்பர்களே உங்களுக்கு எதிரிகளாக மாறுவார்கள். அப்படி எதிரிகளாக மாறக்கூடியவர்களும் ஒரு நாள் உங்களிடத்தில் சரணடைவார்கள். அப்ப நீங்க எந்த சூழ்நிலையிலும் அடுத்தவங்கள பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் எந்த சூழ்நிலையிலும், எந்த காலத்திலும் உங்களுக்கான இழப்பீடுகளை பற்றியோ, உங்களுக்கான கஷ்டகாலங்களை பற்றியோ நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் என்னவென்றால், தர்மத்தின் வழியாக செல்லுகின்ற பொழுது அந்த தர்மம் நிச்சயமாக ஒரு நாள் வெல்லும். அதர்மத்தின் வழியாக சென்றால் தானே நமக்கு அந்த அதர்மம் அப்படிங்கிறது தலைதூக்கி நிற்கும். உங்களை பொறுத்தமட்டில் நீங்கள் எப்போதுமே நியாய தர்மத்தின் வழியாக நடக்கக்கூடியவர்கள். அதனால்தான் சனி பகவான் நியாய தர்மவாதி இல்லையா? ஒரு விதத்தில் அவர் 8ஆம் அதிபதியாக வந்து ஆயுளை வலுப்படுத்தினாலும் அவர் சூனியத்துடன் தான் செயல்படுவார். இப்போ ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கங்க நண்பர்களே. கடகராசியில குரு பகவான் புஷ நட்சத்திரத்தில் உச்சம் பெறுவார். இந்த கடக ராசிக்கு அதிபதி சந்திரன் மனோகாரகன். சனி பகவான் ஒரு சில நேரங்களில் சூனியாதிபதியாக செயல்படுவார், சூனியக்காரராக செயல்படுவார். எப்படி என்று கேட்டால், மனம் எந்த அளவுக்கு ஆசைப்படுதோ, மனம் எந்த அளவுக்கு ஆசைப்படுதோ, உள்ளம் ஆசைப்படுதோ, அந்த ஆசைகள் அதிகமாக அதிகமாக நமக்கு துன்பங்களும் அதிகமாகும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்போ மனம் முழுவதும் ஆசைகளை கட்டுப்படுத்தி விட்டால் இந்த இடத்தில் சூனியத்திற்கான வேலை குறைவாகும். அப்படி என்றால் இந்த இடத்தில் குரு பகவான் ஆன்மீக கிரகம் உச்சம் பெறுகின்ற பொழுது உங்களை பொறுத்தமட்டில் இறை வழிபாடு, இறைவனை நம்பித்தான் வாழ வேண்டிய கட்டாயம் அப்படிங்கிறது. அப்ப நீங்க யாரையெல்லாம் நம்பி பயணிக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அவர்கள் ஒருபோதும் உங்களுக்கு துணையாக வரமாட்டார்கள். ஆனால் உங்கள் கண் முன்னாடியே இறைவன் அதற்கு அவர்களை நல்வழிப்படுத்தி உங்களோடு பயணிக்க வைப்பார். அப்ப நீங்க இழந்ததை நினைச்சோ, நமக்கு ஒருத்தர் துரோகம் பண்ணிட்டாங்களோ, நம்மளை விட்டு ஒருத்தர் போயிட்டாங்களோ அப்படின்னு சொல்லி நீங்க வருத்தப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படி நீங்க வருத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. பூச நட்சத்திரத்துக்காரவங்களை பொறுத்த மட்டும் நீங்கள் எதையெல்லாம் இழக்கின்றீர்களோ அதற்கு இழப்பீடுக்கு 2 மடங்கான லாபத்தை கண்டிப்பாக கடவுள் உங்களுக்கு கொடுப்பார். அப்போ கிட்டத்தட்ட இந்த பூசம் நட்சத்திரத்தில் பிறந்து ஒரு 15 வயசு 20 வயசு அப்படிங்கிற போது அப்பெல்லாம் உங்களுக்கு கஷ்டகாலங்கள் அதிகமாக இருக்கும். இளமையிலேயே உழைக்க வேண்டிய கட்டாயம் வந்து இருக்கும். அவ்வளவு துன்பங்கள், துயரங்கள் அப்படிங்கிறது குடும்பத்துல நிறைய இருக்கும். அதனால இளமையில வந்து கஷ்டப்பட வேண்டியவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனாலும் பரம்பரை சொத்துக்கள் அப்படிங்கிறதோ, தன்னுடைய இடைப்பட்ட காலத்துல சம்பாதிச்ச அப்பா அம்மா சம்பாதித்த சொத்துக்கள் அப்படிங்கிறதோ இருந்தாலும் அதை ஒரு சில நேரங்களில் அனுபவிக்கக்கூடிய பாக்கியதை அப்படிங்கிறது நமக்கு இல்லாமலும் போய்விடும். இப்படியாக ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். அப்போ நம்ம எப்படி வாழ்ந்தாலும் நம்மளை நாமே சிந்தித்து நம்மளுடைய ஆசபாசைகளை அதிகமாக யார் மீதும் வைக்காமலும் சரியாக வைத்து தேவையானதை மட்டும் நாம் செய்து வாழ்ந்து விட்டோமே என்றால் உங்களுக்கான கஷ்டங்கள் வராது. இதனால் தான் குரு பகவான் உங்களுடைய ராசியில உங்களுடைய நட்சத்திரத்துல உச்சம் பெறுகிறார். அப்ப குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய நட்சத்திரமே பூச நட்சத்திரம் தான். இங்க எந்த ஒரு துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட எல்லை இருக்கும். அந்த எல்லையை கடந்து விட்டால் இன்பங்கள் தான் அதிகமாக வளரும், இன்பங்கள் தான் அதிகமாக கிடைக்கும். அப்போ வாழ்நாளில் சகல சௌபாக்கியங்கள் அப்படிங்கிறது எப்ப கிடைக்கும்? கிட்டத்தட்ட ஒரு 35-40 வயதுக்கு மேல போகக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு நற்பலன்கள் அதிகமாக கிடைக்கும். புரியுதுங்களா? அப்போ 40 வயதை கடக்கின்ற பொழுது நிச்சயமாக உங்களுக்கு 4ஆம் இடத்தினுடைய அதிபதியான சுக்கிர பகவானுடைய தசை நடக்கின்ற காலங்களில் மிக அற்புதமான சுப பலன்கள் கிடைக்கும். 4ஆம் இடம் தாய்ஸ்தானம், அந்த இடத்தில் சுக்கிரன் அப்படிங்கிறவர் வந்து இருந்தால் உங்களுக்கு திக்பலம் பெறுவார். அவருடைய தசை காலங்கள் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையவே மாற்றி அமைக்கக்கூடிய லக்ஸரியஸான ஒரு வாழ்க்கையை கொடுத்து விடும். அப்போ சுக்கிர தசை நடைபெறக்கூடிய காலங்களில் நிச்சயமாக பூச நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும்.
இப்ப இவ்வளவு விஷயங்கள் ஏன் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொன்னால், நீங்க வந்து கேட்கலாம். 2025ல சனி பகவான் எங்களுக்கு 9ஆம் இடத்துல வரும்போது என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லாம நீங்க எதை எதையோ சொல்றீங்களே அப்படின்னு சொல்லலாம். சில விஷயங்கள சொல்லி புரிய வைத்தால் தான் அடுத்த விஷயத்தை சொல்றபோது உங்களுக்கு வந்து எளிமையா புரிஞ்சுக்கிற முடியும் அப்படிங்கிறது தான். ஆக இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும்னா, இதுக்கு முன்னாடி நம்ம அத பார்க்கணும், இத பார்க்கணும், அப்படி சம்பாதிக்கணும்னு சொல்லி ஓடி, 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 ஓடி ஆசைப்பட்டு ஓடி, ஓடி எத அடையணும்னு நினைச்சீங்களோ, அதிலெல்லாம் இழப்பீடுகள நீங்க கண்டிப்பாக சந்திச்சிருப்பீங்க. நம்பியவர்கள் கைவிட்டிருப்பார்கள். தொழில் பார்ட்னர்கள் கைவிட்டிருப்பார்கள். வேலையில உங்களுக்கு நிறைய டார்ச்சர் இருந்திருக்கும். அந்த வேலை வாய்ப்புகள்ல நீங்க இழக்க வேண்டிய கட்டாயம் இருந்திருக்கும். வருமான குறைபாடுகள் இருந்திருக்கும். உங்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்திருப்பீங்க. வீடு, வண்டி, வாகனம், சொத்து பத்து, நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களோட உங்களுக்கு கை கொடுக்காமல் போயிருக்கும். சில நண்பர்களுக்கு நன்றாக படித்துக் கொண்டிருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல திடீர்னு கல்வியில பிரேக் டவுன் ஆயிரும். இந்த மாதிரியான இருக்க சூழ்நிலையில வந்து கல்விகள் அப்படிங்கிறது தடைபடக்கூடிய அமைப்பிலெல்லாம் இந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருந்திருக்கும். இதற்கு முந்தைய காலகட்டம் அப்படிங்கிறது அஷ்டம சனி வேற உங்களுக்கு நடந்துகிட்டு இருந்தது. அதுக்கு முன்னாடி கண்ட சனி. எக்கச்சக்கமான இடர்பாடுகளை சந்தித்து தான் நீங்க இப்போ கரையேறி வந்துகிட்டு இருக்கிறீங்க. அப்போ எங்களுக்கான ஒரு நல்ல அமைப்பு எப்ப கிடைக்கும்? உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது எப்போ மாறும்? நாங்க எப்ப நல்லா வாழக்கூடிய அமைப்பு வரும்? எல்லாத்தையும் இழந்துட்டோம். இழந்ததை மீண்டும் பெறக்கூடிய அமைப்பு எங்களுக்கு எப்ப கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம் இல்லையா? அதனால்தான் இந்த பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த உழைப்பாளிகளான உங்களுக்கு, நேர்மையான உங்களுக்கு, நியாயமான உங்களுக்கு, தர்மத்தின் வழியில நீங்க பயணிக்கக்கூடிய உங்களுக்கு, இந்த சனி பகவான் 2025 மார்ச் மாதம் 29ஆம் நாள் குரு பகவானுடைய வீட்டுல சஞ்சாரம் செய்வார். அப்படின்ற பொழுது இந்த குரு பகவானுடைய இந்த வீட்டில் பயணிக்கின்ற காலகட்டத்தில் தான் உங்களுக்கு சிறப்பான நல்ல பலன்கள் கிடைக்கும். அப்ப பேர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் எல்லாம் உங்களுக்கு கிடைத்து, அதை தக்க வைத்து தலை நிமிர்ந்து வாழக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது அப்போதுதான் கிடைக்கும். எப்பவுமே சந்தோஷம் அப்படி என்றால் அது என்ன விலை எந்த கடையில விக்குது? மகிழ்ச்சி என்றால் அது என்ன விலை எந்த கடையில விக்குது? ஆனந்தம், பேரானந்தம் என்றால் அது சொல்றாங்களே அதெல்லாம் எந்த கடையில விக்குது? அப்படின்னு கேள்வி கூட கேட்கலாம். அதெல்லாம் வாழ்க்கையில அதற்கான பாக்கியதைகளே இல்லையப்பா அப்படின்னு கூட நீங்க நினைச்சிருக்கலாம். நிறைய ராசி பலன்கள், நட்சத்திர பலன்கள் எல்லாம் பார்த்துட்டு வாழ்க்கையில வெறுப்படைஞ்சிருக்கலாம். இருந்தாலும் நேர காலங்கள் அப்படிங்கிறது சரியான முறையில ஒத்து வரக்கூடிய அமைப்பில் இருந்தா மட்டும்தானே நம்ம நல்லா வர முடியும் இல்லையா? அப்ப எதற்குமே ஒரு குறிப்பிட்ட நேர காலங்கள் அப்படிங்கிறது வேணும். அதற்கு ஒரு நல்ல நேரம் அப்படிங்கிறது இந்த பூச நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த 2025க்கு மேல மிக மிக அற்புதமான சுப பலன்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும். புரியுதுங்களா? அப்போ இந்த பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் பயணிக்கின்ற பொழுது இப்போதுதான் இந்த நிமிஷத்திலிருந்து இந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கடல் கடந்து பயணிச்சு கூட காசு பணம் சம்பாதிக்கிற அந்த தைரியம் தன்னம்பிக்கிறது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். நிறைய நல்லது ஒரு குருமார்களுடைய தொடர்பை நீங்க வச்சுக்கோங்க. பெரியவங்களுடைய அருளாசியை வாங்க. பெரியவங்கள் வந்து ஒரு நல்ல வாக்கு கொடுக்குறாங்கன்னா அந்த வாக்கை நீங்க வாங்குறதுக்கு தயாரா இருங்க. ஆன்மீக தொடர்பு அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. உங்களை பொறுத்தப்பட்ட குரு பகவான் உங்க நட்சத்திரத்தில் தான் உச்சம் பெறுவார். அப்படிங்கிற பொழுது நிச்சயமா இறை வழிபாடு அப்படிங்கிறது தான் அவசியம் தேவை. அப்போ குருவினுடைய வழிபாடு உங்களுக்கு அவசியம் தேவை. ஒவ்வொரு நாளும் அந்த தட்சிணாமூர்த்தியை நீங்க வழிபடணும் அப்படிங்கிறது தான். அப்போ உங்களுடைய குறை நிறைகள் உடனே நிவர்த்தியாகும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கங்க. அப்போ உங்களுக்கான சகல சௌபாக்கியங்களும் கிடைத்து நீங்க பெருவாழ்வு வாழ்றதுக்கான காலகட்டம் அப்படிங்கிறது அடுத்து தொடங்குகிறது. புரியுதுங்களா? அப்போ பூச நட்சத்திரக்காரங்களுடைய கேள்விகள், எதிர்பார்ப்புகள் எப்ப நிறைவேறும் அப்படின்னு கேட்டா இப்பத்தான். ஒரு நல்ல வேலை, நல்ல தொழில், நல்ல வருமானம், நல்ல மனையாள், நல்ல கணவர், ஒரு நல்ல பிள்ளை செல்வங்கள், உங்களுக்கான சொத்து பத்துகள் எல்லாமே வாங்கி அதெல்லாம் கிடைத்து ஒரு நல்ல அற்புதமான வாழ்க்கையை வாழக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த பூச நட்சத்திரக்காரர்களுக்கு 2025க்கு மேல அருமையாக இருக்கும். புரியுதுங்களா? அப்போ இந்த பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய கவலைகளை தூக்கி எறிந்து விடுங்கள். கஷ்டகாலங்கள் மாறப்போகிறது, துன்பங்காலங்கள் மாறப்போகிறது. உங்களுக்கான நல்வழிகள் பிறந்து விட்டதே என்றே நீங்க நம்பிக்கையோட இருக்கலாம். அதாவது பூசம் நட்சத்திரக்கு 4ஆம் அதிபதியும் சுக்கிரன் தான், 11ஆம் அதிபதியும் சுக்கிரன் தான். அப்போ ஒருவேளை இப்போ உங்களுக்கு சுக்கிரன் உங்க ஜாதகத்தில் சுபத்துவம் பெற்று
நல்ல ரீதியிலிருந்து அவருடைய சுக்கிர திசை நடந்து கொண்டிருந்தால் இந்த கடகம் ராசி பூசம் நட்சத்திரத்துக்காரவங்களுக்கு சனி பகவான் நெருங்கிய நண்பர் பாக்கியஸ்தானத்தில் அமர்கின்றார். அந்த பாக்கியஸ்தானம் குரு பகவானுடைய வீடு. ஆக அசுர குருவும் தேவகுருவும் உங்களுக்கு மிக மிக அற்புதமான நல்ல பலன்களை கொடுத்து வாழ்க்கையில் சகல சௌபாக்கியங்களும் பெற்று பெருவாழ்வு வாழ்வதற்கான வழிகளை ஏற்படுத்தி கொடுப்பார்கள் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். நண்பர்களே, ரொம்ப பேசினாலும் அதே தான், கொஞ்சமாக பேசினாலும் அதே தான். 4 விஷயங்கள் நறுக்கா நடந்தால் போதும், என்னுடைய வாழ்க்கையே மாறிடும். அந்த 4 விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத மட்டும் சொல்லுங்க போதும் அப்படிங்கிற மாதிரியான நிறைய நண்பர்கள் கேட்கலாம். கதையெல்லாம் அளக்க வேண்டாம்னு கூட சில பேர் கேட்கலாம். சில விஷயங்களை சொல்லித்தான் இன்னொரு விஷயத்தை நம்ம வாங்க முடியும், எடுக்க முடியுமே தவிர, எடுத்த உடனே ஒரு இடத்துல போய் நம்ம கை வைக்கிறது அப்படிங்கிறது எப்படி வைக்கிறேன்னு நமக்கு தெரியாது இல்லையா? அதனால சில விஷயங்களை சொல்லி நம்ம புரிய வைக்கிறோம். ஆக இந்த பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் வருகின்ற பொழுது உங்களுக்கு நடப்பில் சுக்கிரதசை போய் கொண்டிருந்தால் சிறப்பான பலன்கள் கிடைக்கும். அப்போ சுக்கிரதசை அப்படிங்கிறது 20 வருஷம், கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இழந்ததையெல்லாம் மீண்டு ஒரு லக்ஸூரியஸான வாழ்க்கை அப்படிங்கிறது நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் நண்பர்களே. அதனால கவலைகளை தூக்கி எறிந்துவிட்டு சந்தோஷ மகிழ்ச்சியில் நீங்க அந்த வழியாக பயணிங்க. உங்க வாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயமாக மாறும். பூசம் நட்சத்திரத்துக்காரர்கள் பேர் புகழ் அந்தஸ்து கௌரவத்தோடு வாழக்கூடிய ஒரு கட்டாய சூழ்நிலைக்கு நீங்கள் வந்திருக்கின்றீர்கள். நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மற்றும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.